Hi students, today we are going to talk about resistivity. அதாவது மின்தடை எண். அது சிம்பிள் ரோ. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லான்னு பேர் கேட்டே நம்மளுக்கு உடனே ஞாபகம் வருது V equal to IR. சிம்பிளா VGN equal to IR. ஓகே. அதில் ரெசிஸ்டன்ஸ் R equal to L by sigma A. தென் அந்த ரோவோட reciprocal தான் 1 by sigma. சிக்மாவோட reciprocal ரோ. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். தென் இது ரெண்டையும் நம்ம ரீரைட் பண்ண போகிறோம். அதாவது R ஈக்குவல் டு இந்த சிக்மாவை தனியாக பிரிச்சோம்னா 1 by சிக்மான்னு வந்துடும். அப்போ அந்த 1 by சிக்மாவுக்கு நம்ம ரோ போடுவோம். சரியா? அப்போ ரோ L by A. புரிஞ்சா? இந்த ஈக்குவேஷன் இது ரெண்டையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இதில் இந்த சிக்மாவை தனியாக எடுக்கிறோம். அப்போ R ஈக்குவல் டு 1 by சிக்மான்னு வரும் இன்ட்டு L by A. ஓகே. இப்போ இந்த 1 by சிக்மாவுக்கு என்ன போட்டிருக்கோம்? ரோ போட்டிருக்கோம். அப்போ R ஈக்குவல் டு ரோ L by A. ஈக்குவேஷன் நம்பர் 3. அதாவது அந்த R டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு லென்த்துக்கும் R இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஏரியாவுக்கும் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா R ப்ரொபோஷனல் டு L by A கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறது தான் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது ரோ. திஸ் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே. R ஈக்குவல் டு ரோ L by A. மின்தடை எண். இதில் நம்ம L ஈக்குவல் டு இந்த லென்த்து 1 மீட்ரு, அதோட ஏரியா 1 மீட்டர் ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா R ஈக்குவல் டு ரோ, Lக்கு 1 Aவுக்கு 1 அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு R ஈக்குவல் டு ரோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். எப்பொழுது when L ஈக்குவல் டு 1 மீட்டர் A ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர் இருக்கும்போது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? தென் ஈக்குவேஷன் 3 நம்ம ரீரைட் பண்ணுறோம். அதாவது நம்மளுக்கு ரோ வேணும், ரெசிஸ்டிவிட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரோ ஈக்குவல் டு இந்த L by A அன்சர் பண்ணாகும், A கீழக்கு அன்சர் பண்ணால் மேலே வந்துடும், L மேலக்குது இந்த சைடு வந்தால் கீழே வந்துடும். அதான் ரோ ஈக்குவல் டு RA by L. ஸோ இதோட யூனிட் பார்த்தோம்னா R ரெசிஸ்டன்ஸுக்கு யூனிட்டு ஓம், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், பை லென்த்துக்கு மீட்டர். அப்போ இந்த மீட்டர் ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணோம்னா ஓம் மீட்டர்னு கிடைக்கும். அதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட SI யூனிட். மின்தடை எண்ணோட SI அலகு ஓம் மீட்டர். ஓகே. தென் அதோட மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். அதாவது மின்தடை எண்ணோட ரெசிஸ்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் இன்சுலேட்டர். அதோட ரெசிஸ்டிவிட்டி எத்தனை டிகிரியில்? 20 டிகிரியில் பார்க்குறோம். பியூர் வாட்டர், கிளாஸு, ஹார்ட் ரப்பர், NaCl, ஃபியூஸ்டு குவார்ட்ஸ், இது எல்லாமே இதில் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்கும்? ஹையாக இருக்கும். ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கும். அதனால தான் இது இன்சுலேட்டர், மின் கடத்தா பொருள். ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்தால் அது கரண்ட் கனெக்ட் பண்ணுமா? பண்ணாது. கண்டக்டரில் பாருங்கள், சில்வர், காப்பர், அலுமினியம், டங்ஸ்டன், அயான், இதில் பாருங்கள் 1 பாயிண்ட் மைனஸில் இருக்குது ரெசிஸ்டிவிட்டி. அப்போ 0.00 சம்திங்கில் போயிட்டே இருக்கும். அப்போ இதில் ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருந்தால் நம்ம எதுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ரெசிஸ்டன்ஸ் ஈஸிய மின்தடை, வேகத்தடை மாதிரி. அது இதில் நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகுச்சுன்னா இந்த கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ் தான் மின்தடை, ரெசிஸ்டன்ஸ். இதில் கரண்ட் போயிட்டு ஆகும், அப்படி போயிட்டு நம்ம எதுக்கு வேகத்தடை யூஸ் பண்ணுறோம்? ரோட்டில் போட்டிருப்பாங்க வேகத்தடை. எதுக்கு போட்டிருக்காங்க? பஸ்ஸு ஃபாஸ்ட்டாக போனால் அதை கண்ட்ரோல் பண்ணி வளைவெல்லாம் ஸ்லோவாக போகிறதுக்கு அந்த வேகத்தடை போட்டிருப்பாங்க. அது ஸ்பீட் பிரேக்கர். அதே மாதிரி தான் இது மின்தடையும். சரியா? கரண்ட் ஃபாஸ்ட் அதிகமாக வந்தால் இதை கரண்ட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்படி போயிட்டு 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 இப்படி வரத்துக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மின்தடையை யூஸ் பண்ணுறோம். அப்போ இதில் மின்தடை ரெசிஸ்டிவிட்டி எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்படி கம்மியாக இருக்கும்போது இந்த ரோடு இருக்குல்ல, அதில் லைட்டாக தான் இருக்குது. லைட்டாக இருக்கும்போது பஸ் அதை கண்டுக்க சலுன்னு போயிட்டே இருக்கும். பஸ் மீன்ஸ் கரண்ட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் கண்டக்டர். இதில் பாருங்கள், இன்சுலேட்டர் ரோடு எப்படி இருக்குன்னா நல்லா பெருசாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அது வேகத்தடை போட்டு வச்சுருக்காங்க. பஸ்ஸு போகுமா? பஸ் மீன்ஸ் கரண்ட் போகுமா? இடிச்சிட்டு நிற்கும் அப்படியே. அதனால இது கண்டக்ட் பண்ணாது.
ஓகே. ஸோ இது ரெண்டுக்கு இடையில குறை கடத்தி செமி கண்டக்டர் பார்த்தோம்னா ரெண்டு தான், ஜெர்மனியும் சிலிக்கான். நம்ம இது மறக்கவே கூடாது, நம்ம அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம். செமி கண்டக்டர்னாவே ஜெர்மனியும் சிலிக்கான். அது 0.46ம் 640 இருக்கு. சரியா? ஸோ வெரி சிம்பிள். 1 மார்க் கேட்பாங்க. இந்த டேபிளேஷன் 1 மார்க்கு. ஸோ இதோட யூனிட் கேட்பாங்க. இதோட யூனிட் ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் 1 மார்க் கேட்பாங்க. தென் இதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. இதை மின்தடை என்ன ரோவை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ரோ கண்டுபிடிச்சோம் இல்லை, ரோ ஈக்குவல் டு RA/L. இதை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.